ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் BS சுதா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாரீ டிராப்பிங். இப்போ சாரீ டிராப்பிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம சொன்ன மாதிரி மெஷர்மெண்ட்டு தான். இப்போ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சாரீ வந்துட்டு நம்மளோட ரைட் சைடு தான் பின் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் இது. ஃபஸ்ட்டு பின் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்து சுற்றிலும் ஒரு சின்னதாக ஒரு ரோ கொண்டு போயிட்டு உள்ளே சொருவிட்டாங்க. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட், ஃபஸ்ட்டு பின் நீங்கள் எங்கே வச்சுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரைட் சைடில் கரெக்டாக கொண்டு வாங்க. இந்த ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்க போகிற அந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் மெஷர்மெண்ட். செகண்ட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷோல்டர் அளவு. ஸோ நம்ம ப்ளவுஸும் நம்மளோட இந்த சாரியுடைய ப்ளீட்டும் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் அதை வந்து நம்ம செகண்ட் மெஷர்மெண்ட்டாக வச்சுருக்கோம். இது மாதிரி பல்லு எடுத்துக்கோங்க. பல்லுவில் ஃபஸ்ட்டு தலைப்பு. ஓகேவா? ஸோ இதுதான். இதில் இவங்களோட ப்ளவுஸ் எங்கே இருக்குது, இப்போ இவங்க ப்ளவுஸ் எங்கே போட்டிருக்காங்கன்னா ஸோ இந்த அளவு மட்டும்தான் எடுக்கணும் நம்ம. இதுதான் வந்து செகண்ட் மெஷர்மெண்ட். அப்போ இவங்களோட அளவு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ ஒவ்வொருத்தரும் போடுற ப்ளவுஸுடைய அளவு எவ்வளவோ அதுதான் அவங்களோட ஷோல்டர் அளவு. அடுத்து வந்து தேர்ட் மெஷர்மெண்ட். அது ஷோல்டர்லேருந்து எவ்வளோ லென்த் நம்ம விடுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது. ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஹைட்டாக இருந்தாலோ ஷார்ட்டாக இருந்தாலோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. நீ ஜாயின் இருக்கு இல்லையா, அந்த நீ ஜாயின்லேருந்து ஒரு சான் அளவு தான் அவங்களுடைய ஷோல்டர் லென்த்து. ஓகேவா? இப்போ இந்த டாலோடது பார்த்தீங்கன்னா நீ ஜாயின்லேருந்து ஒரு சான் வந்து நாங்கள் கீழே இறக்குறோம். ஸோ அதுதான் மெஷர்மெண்ட்டு. அப்போ இதுதான் வந்து தேர்ட் மெஷர்மெண்ட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் மெஷர்மெண்ட்டு. அது நம்மளோட எல்லாரோட ப்ளவுஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் ஒன்று வரும். இந்த சைடில் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஜாயின் ஆகிற அந்த ஸ்டிச்சிங், அதுதான் வந்து செஸ்ட்டுக்கான மெஷர்மெண்ட். ஸோ ஃபோர்த் மெஷர்மெண்ட் அதுதான். இப்போ எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். டாலை திருப்பிட்டாங்க. ஓகே, அந்த ஸ்டிச்சிங் தான் வந்து உங்களுக்கு ஃபோர்த் மெஷர்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் மெஷர்மெண்ட் எது அப்படி. ஸோ இங்கே நம்ம வந்து பின் பண்ணிட்டோம், ஃபோர்த் மெஷர்மெண்ட் எடுத்துட்டோம் நம்ம ஸ்டிச்சிங் கிட்ட. ஸோ அதை அப்படியே பேக் சைடில் கொண்டு வரோம். கொண்டு வந்துட்டு அவங்களுடைய ரைட் சைடு டைட்ஸில், அவங்களுடைய ரைட் சைடு டைஸ் வர இடத்துல ஒரு பின் பண்ணுறோம். அதுதான் வந்து உங்களுக்கு ஃபிஃப்த் மெஷர்மெண்ட். பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் வரும். அந்த பேலன்ஸ் எடுத்து காட்டுமா. இந்த பேலன்ஸ் வர இதுதான் வந்து உங்களுக்கு சென்டர் ப்ளீட்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் எப்படி ப்ரீ ப்ளீட்டிங் பண்ணுறது, அயன் பண்ணுறதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு லைவாக காட்டுறேன். இப்போ நம்ம சாரீ டிராப்பிங்க்கு என்ன நம்ம அயன் பண்ண போகிறோம், ப்ரீ ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி பெரிய பின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி குட்டி பின்ஸும் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுவும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி மெட்டல் கிளிப்ஸ் தேவைப்படும். ஸோ இது எதுக்காக அப்படின்றத நான் உங்களுக்கு ப்ரீ ப்ளீட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளிப், பெரிய கிளிப் எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து பார்க்குறதுக்கு எக்ஸாம் பேடுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கிளிப்ஸ் மாதிரி தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் லென்த்துக்கான ப்ளீட்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம செஸ்ட்டுக்கான ப்ளீட்ஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதே மாதிரியே நம்ம வந்து செஸ்ட் ப்ளீட் வந்து நம்ம எடுத்துட்டோம். ஸோ இதை எடுத்து முடித்தோன்னு என்ன பண்ணுறோன்னா அயன் பாக்ஸில் உங்கள் கையை இப்படி வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது ரொம்ப நீட்டான அயனிங், அது ஒரே ஸ்ட்ரோக்லேயே உங்களுக்கு நீட்டாக அயன் ஆகிடும். இப்போ நம்ம சாரீ டிராப்பிங்கில் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது, ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி எடுக்கிறது, அயனிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணுறது பார்த்துட்டு இப்போ நம்ம ட்ரேப்பும் பண்ணியாச்சு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லா லேடிஸுமே ஒரு ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் சாரீ கட்டும்போது எனக்கு சைடில் தெரியுது, இந்த இடத்துல வந்து பல்ஜாய் நிற்குது, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பொஃப்னு நிற்கிது, இதெல்லாம் வந்து என்கிட்ட கேட்பாங்க. இதுக்கெலாம் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ அதுக்கான டிப்ஸ் தான் இப்போ நான் கொடுக்க போகிறேன். ஓகே, போகலாமா வீடியோக்குள்ளே? ஓகே, இப்போ இவங்க வந்து ஃபுல்லாக ரூமில் இருக்காங்க. ஓகேவா?
ஸோ saree draping முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி சைட் வியூ வந்து தெரியக்கூடாது அப்படின்னா இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, நம்ம இந்த ஃபஸ்ட்டு மேலே இருக்க அந்த ப்ளீட்டுடைய அதுக்கு அடுத்த ப்ளீட் எதுவோ அதை லைட்டாக எடுத்து இப்படி இந்த ப்ளவுஸோட ஒரு பின் பண்ணுறீங்க. பின் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து இதோட இப்படி ஃப்ளாட்டாக நின்றுக்கும். அப்போ இங்கே நீங்கள் ஒட்டியானம் போடுவீங்களா, ஸோ இந்த சைட் வியூ தெரியாது. இதில் இன்னொன்று என்னென்னா மாலையும் போட்டு நிற்பாங்க ப்ரைடல்னா. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்லிம்மாகவும் தெரியும், ஸ்ட்ரக்சரும் தெரியும், இன்னொன்று சைட்லேயும் உங்களுக்கு அது தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்க கம்ஃபர்டபுளாக அந்த ஸ்டேஜில் நிற்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ப்ளீட்லேருந்து அடுத்த ப்ளீட் எதுவோ அதில் நீங்கள் ப்ளவுஸோட அட்டாச் பண்ணுங்கள். ஓகே. செகண்ட் ஒன், இந்த லாஸ்ட் ப்ளீட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நெக்கோட சேர்த்து போய் நிற்கும். ஸோ எனக்கு இப்போ நான் ஜுவல்ஸ் போடுறேன் அப்படின்னா அந்த ஜுவல்ஸ் வந்து அந்த ப்ளீட்ஸ்குள்ளே போயிடுது. ஒரு சில ஃபோட்டோவில் மட்டும் நல்லா இருக்குது, ஸோ மற்ற எல்லா ஃபோட்டோலையும் பார்த்தா உள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ப்ளீட் இருக்கு இல்லையா, இதை லைட்டாக ஒரு ஃபோல்டு பண்ணி இது உள்ளே இப்படி ப்ளவுஸோட ஒரு பின் பண்ணுங்க. அப்படியும் இல்லை எனக்கு அந்த மாதிரி வேணாம், சில கிளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துட்டு மடித்து வைக்க வேண்டாம், ஸோ இப்படியே தான் வேணும், ஆனாலும் இங்கே வந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை விட்டுடுங்க, அந்த ப்ளீட் எதுவோ அதை நீங்கள் ஃபுல்லாக உள்ளே இழுத்துருங்க. இப்போ தெரியுதா நான் என்ன பண்ணுறேன்னு? ஸோ இதை உள்ளே இழுத்துட்டு இதை ப்ளவுஸோட பண்ணும்போது உங்களுக்கு இந்த ப்ளீட்ஸ் அழகாக இங்கே மேலே வந்து நிற்கும், இங்கே உங்களுக்கு வந்து க்ளோஸாக தெரியாது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வர இந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்ம வந்து அயன் பண்ணிட்டோம். ஸோ அதனால் அழகாக நிற்கிது. ஒரு வேளை அயன் பண்ணலை, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு என்னென்னா, நம்ம இப்படி நிற்கிறோம்ல கரெக்டாக நேராக ஸ்ட்ரைட்டாக நிற்கும்போது இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்கு அப்படின்னா லைட்டாக பெண்ட் பண்ணி அவங்க எந்த இடத்துல தூக்குதோ அதை இப்படி இறக்கி விடணும். ஸோ இப்படி இறக்கி விட்டுட்டு அப்படி திரும்ப அப்படி நிமிர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நிற்கும். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ப்ளீட் இருக்கு இல்லையா, இது அப்பப்போ எனக்கு இப்படி சைடு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை கரெக்டாக எடுத்து நீங்கள் அயனிங் பண்ணிவிட்டு இதுக்கு அடுத்து ஒரு ப்ளீட் சொன்னேன்ல, அந்த ப்ளீட் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே எடுத்துருக்க சென்டர் ப்ளீட்டோட ஒரு பின் பண்ணிடுறீங்க. அப்போது இது என்ன தான் வந்து நீங்கள் இழுத்தாலும் இல்லை நடந்தாலும் இல்லை டான்ஸே பண்ணாலும் சரி, இது உங்களுக்கு இந்த பக்கம் போகாது. ஸோ இங்கே நீங்கள் பின் பண்ணி செக்யூர் பண்ணும்போது நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஃபோக் டான்ஸே பண்ணால் கூட உங்களுக்கு அது வந்து நகர்ந்து போகாது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து பின் பண்ணிட்டோம். இந்த பின்னோட நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அவங்க குனிஞ்சு ஒரு ஆசீர்வாதம் வாங்குறாங்க, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபார்மாலிட்டிஸ் பண்ணுறாங்கன்னா அந்த ஃப்ரண்ட் அந்த ப்ளீட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து விழும். ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து திரும்ப எடுத்து இப்படி போட்டு இப்படி பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒட்டியானம் போட்டால் கூட நீங்கள் இந்த ப்ளவுஸோட இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பின் பண்ணி செக்யூர் பண்ணுங்க. இல்லை அங்கே வந்து ஃபுல்லாக மிரர் ஒர்க் இருக்குது, இல்லைன்னா ஆரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் இது உள்ளே விட்டு கஷ்டப்பட்டு பண்ணாதீங்க. எங்கே உங்களுக்கு மிரர் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணாமல் ப்ளைனாக இருக்கோ அந்த இடத்துல இந்த மேலே இருக்கிற இந்த ப்ளீட் மட்டும் எடுத்துகிட்டு ஒருவேளை நீங்கள் இங்கே பின் பண்ணலாம், இல்லை இங்கே பின் பண்ணலாம், எங்கே வேணால் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை அப்படி எடுத்து விட்டுட்டிங்கன்னா நீங்கள் பின் பண்ணது யாருக்குமே தெரியாது. பட் ஆனால் அவ்வளோ அழகாக நீட்டாக உங்களுக்கு அந்த saree நிற்கும். அடுத்த ஒன்று, இப்போ சில ஜரிகைலாம் பார்த்தீங்கன்னா ஜரி போடுறது இந்த saree பாடி saree ஒரு கிளாத்தில் போடுவாங்க, இந்த பார்டர் மட்டும் தனியாக ஒரு கிளாத்தில் இருக்கும். ஸோ அப்போ அந்த தறியே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், நம்மளால் ப்ளீட்ஸ் எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன தான் அயன் பண்ணாலும் சரியாக நிற்கலை, இல்லை அயன் பண்ண எனக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க என்ன பண்ணுறீங்கன்னா நீட்டாக அப்படி பண்ணிவிட்டு ஸோ கீழே இருந்தே இதே மாதிரி ஒரு ரோல் பண்ணுங்கள். ரோல் பண்ணி நல்லா இப்படி நல்லா அழுத்தமாக இப்படி கசக்கி அதுக்கப்புறம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கரெக்டாக நிற்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து saree ப்ளீட்டிங் பற்றி எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் saree டிராப்பிங் பக்காவாக சூப்பராக பண்ணிடுவீங்க.
ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி நிறைய பியூட்டி டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். பாய்.